மோடி 1 லட்ச ரூபா தராரு, இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு அப்ளை பண்ணால் 1 லட்ச ரூபாய் முதல்ல உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். அந்த அக்கௌண்ட்டில் வந்த 1 லட்ச ரூபாவை மோடி ஆட்சிக்கு வந்தால் 1 லட்ச ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவார். ஏசி சண்முகம் 6 மாதமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை எதிர்த்து களம் காண போகிற துரைமுருகனோட மகன் அவரை எல்லாம் வேலூர் தொகுதி மக்களுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியுமாங்கிறது கூட பெரிய கேள்விக்குறி. எப்படி நீங்கள் கன்னியாகுமரியை சங்கிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு பிஜேபி காங்கிரஸ் போட்டின்ற மாதிரி விட்டுட்டீங்களோ, கோயம்புத்தூரை சங்கிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு சங்கி கமலஹாசன் கிட்ட கூட்டணி சேர்ந்து ஒப்படைச்சிட்டீங்களோ, அதே மாதிரி நாளைக்கு வேலூர் அமையும். தமிழ்நாடு முழுக்க பிஜேபி வராது, தாமரை மயிரிலும் மலராது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேலூரில் தாமரை மலர்ந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு வேலூர்காரனா எனக்கு நாம் தூண்டில் சிக்கிற மீன்கள் இல்லை அப்படிங்கிறத ஏசிஎஸ் சண்முகத்துக்கும் பாஜகவுக்கும் நிரூபிக்கணும். வேலூர் மக்கள் அதை நிரூபிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ சமீபமாக ஒரு 15-20 நாளைக்கு மேலே வேலூர் மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தை சுற்றி இருக்கிற கிராமங்களில் மோடி நேரடியாக ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட்லேயும் இப்போ 1 லட்ச ரூபா போடுறாரு, இல்லை ஒரு குடும்பத்தோட அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா போடுறாரு அப்படிங்கிற புரளி ரொம்ப தீவிரமாக காட்டுத்தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் உண்மை கலந்த புரளியாக வதந்தியாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க மக்கள் மத்தியில். என்ன ரொம்ப பரபரப்பாக எல்லாரும் அந்த 1 லட்ச ரூபா வாங்க நெட் சென்டரில் போயிட்டு சேவை மையத்தில் அப்ளை பண்ணுறதுக்காக கியூ நிற்கிறாங்க. எப்படி வதந்தியான 1 லட்ச ரூபாவை அப்ளை பண்ணுறதுக்கு நெட் சென்டருக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி மோடி அரசாங்கம் அறிவித்த விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற குலத்தொழில் திட்டத்தை இப்போ பிஜேபிக்காரங்க மக்கள் மத்தியில் பரவலாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மோடி 1 லட்ச ரூபா தராரு, இந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு அப்ளை பண்ணால் 1 லட்ச ரூபாய் முதல்ல உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும். அந்த அக்கௌண்ட்டில் வந்த 1 லட்ச ரூபாவை மோடி ஆட்சிக்கு வந்தால் 1 லட்ச ரூபாய் தள்ளுபடி பண்ணிடுவார். மோடி ஆட்சிக்கு வரலன்னா வட்டி இல்லாமையோ இல்லை 5% வட்டியோடவோ நீங்கள் அதை திருப்பி கட்டணும் அப்படிங்கிற விஷயம் காட்டுத்தீ மாதிரி கிராமத்தில் எப்படி ஒரு விஷயம் பரவும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காட்டுத்தீ மாதிரி பரவி எல்லாரும் நெட் சென்டரை இன்டர்நெட் சென்டரை தேடி சேவை மையங்களை தேடி போய் ஓடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன், நீ அப்ளை பண்ணிட்டு வந்துட்டியா, நான் அப்ளை பண்ணிட்டேன், 1 லட்ச ரூபாய் வருதான், வட்டி இல்லாமல் தராங்களாம், மோடி வந்துட்டா தள்ளுபடி பண்ணிடுவாராம் அப்படிங்கிறது வேலூர் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த செய்தி பரவிக்கிட்டு இருக்கா, இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கிராமங்களில் இந்த மாதிரி செய்தி பரவிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த செய்தி தெரியுது. மற்ற மாவட்டங்களில் என்னன்னு தெரியல. திமுக காரங்க இதுக்கான எந்த எதிர்வினையும் எந்த பிரச்சாரமும் எதையுமே மேற்கொள்ளலை. நம்ம ஏன் திமுகவை மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் இதுக்கு திமுக எதிர்வினை ஆற்றலை அப்படின்னு நம்ம கேட்குறோம்னா, அதிமுக ஆப்வியஸ்லி பெரிய ஸ்ட்ராங்கான லீடர் இல்லாத பிஜேபி கிட்ட அடிமையான அதிமுகவாக தான் மாறி போயிருக்கு. ஆனால் திமுகங்கிறது ஒரு கொள்கை ரீதியிலான கட்சி, அப்படித்தான் அவங்களும் தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க. இவ்வளோ பெரிய புரளி மக்கள் மத்தியில் பரவிக்கிட்டு இருக்கு. மோடி 1 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டில் போடுறாரு, ஃப்ரீ அது அப்படிங்கிற புரளி பரவிக்கிட்டு இருக்கு. திமுக சார்பிலிருந்து எந்த ஒரு எதிர் பிரச்சாரமும் இல்லை. முதல்ல வேலூர் மாவட்டத்தில் திமுக கிராமங்கள் தோறும் சென்றடையவே இல்லை. அதுவும் ஒரு பெரிய கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் ஏசி சண்முகம், வேலூர் மாவட்டத்தில் ஏசி சண்முகம் 6 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ தேர்தல் வர போகிறதுக்கு இன்னும் 6 மாதத்துக்கு 2023 பாதிக்கு மேலேயே அவர் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். வேலைவாய்ப்பு முகாம், அதில் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, என்ன வேலை கொடுக்குறாங்கலாம் தெரியாது. ஆனால் ஊருக்கு கிராமங்கள் தோறும் பேனர் அடிச்சு ஒட்டி, போஸ்டர் அடிச்சு ஒட்டி வேலைவாய்ப்பு முகாம் ஏசிஎஸ் சண்முகம் அழைக்கிறார், இந்த மாவட்டத்தில் இந்த வட்டத்தில் இங்கே எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு வட்டம், ஒவ்வொரு நகராட்சி, ஒவ்வொரு ஊராட்சி, கிராமம் எல்லா இடத்துலையும் போஸ்டர், எல்லா இடத்துலையும் பேனர், மோடி போட்டோ, ஏசிஎஸ் சண்முகம் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேனர்ல அவங்க கட்சி பிராண்டிங்கை பண்ணி இவங்க வேலைவாய்ப்புக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி அவரோட பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் அதே ஏசிஎஸ் சண்முகம் கண்புரை நீக்கிற அந்த ஆப்ரேஷன், அதை நாங்கள் இலவசமாக பண்ணுறோம், ஏசிஎஸ் சண்முகம் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைவாய்ப்பு முகாமுக்கு அடுத்து கண்புரை நீக்குதல், அது ஒரு மாதம், அது ஒரு விளம்பரம். அதையும் அதே போல் எல்லா கிராமங்களுக்கும் பேனரு, எல்லா இடத்துலையும் போஸ்டரு, பயங்கரமாக விளம்பரம், மோடி ஃபோட்டோ, ஏசிஎஸ் சண்முக ஃபோட்டோ, அண்ணாமலை ஃபோட்டோ. இந்த 2 கட்ட பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு தான் மூணாவது கட்டமாக தான் இந்த 1 லட்ச ரூபா விஷயத்துக்கு வந்திருக்கு பிஜேபி. ஏசி சண்முகம் 6 மாதமாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவரை எதிர்த்து களம் காண போகிற துரைமுருகனோட மகன் அவரை எல்லாம் வேலூர் தொகுதி மக்களுக்கு முக்காவாசி பேருக்கு தெரியுமாங்கிறது கூட பெரிய கேள்விக்குறி. யார் எம்பி அப்படிங்கிறதே, அவர் போய் நாடாளுமன்றத்தில் என்ன அப்படி பெரிய கர்ஜனை கொடுத்துட்டாருங்கிறதும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு. போன எலெக்ஷன்ல துரைமுருகன் அவர்கள் ரொம்ப டஃப் காம்படிஷன்ல ஒரு 1000-2000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அப்பையும் கூட திருந்தி இவ்வளோ டஃப் காம்படிஷனாக இருக்கே, இந்த அளவுக்கு கட்சி மக்கள்கிட்ட போய் சேராமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலுக்கு அப்புறமாவது துரைமுருகனை வந்து உணர்ந்திருப்பாரு, பெருசாக மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு, மக்கள் கண்ணில் படுற மாதிரியான திட்டங்களை செஞ்சிருப்பாரு. அப்படின்னு பார்த்தா ஜீரோ. நீங்கள் வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசோட சாதனையை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எங்கேயுமே எதுவுமே இருக்காது. எப்படி நீங்கள் கன்னியாகுமரியை சங்கிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை அந்த கன்னியாகுமரி தொகுதியை காங்கிரஸ் கிட்ட கொடுத்துட்டு பிஜேபி காங்கிரஸ் போட்டின்ற மாதிரி விட்டுட்டீங்களோ, கோயம்புத்தூரை சங்கிகள் கிட்ட ஒப்படைச்சிட்டு பிரச்சாரம் பண்ணாமல் வேலை செய்யாமல் கோயம்புத்தூரை சங்கி கமலஹாசன் கிட்ட கூட்டணி சேர்ந்து ஒப்படைச்சிட்டிங்களோ, அதே மாதிரி நாளைக்கு வேலூர் அமையும். நாளைக்கு வேலூரையும் நீங்கள் கைவிட்டுட்டு அங்கே ஏதாவது ஒரு சங்கியை இல்லை இதே ஏசிஎஸ் சண்முகத்தை உங்கள் கூட்டணிக்கு கூப்பிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்க. உனக்கு என்னப்பா அவ்வளோ திமுக மேலே அக்கறை, 200 ரூபா வாங்கிட்டியா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா, நமக்கு திமுக மேலே அக்கறை இல்லை. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தனா எனக்கு வேலூரில் பிஜேபிங்கிற சங்கி கும்பல் கால் பதிக்கிறதுல மிகப்பெரிய அவமானமாக கருதுறேன். தமிழ்நாடு முழுக்க பிஜேபி வராது, தாமரை மயிரிலும் மலராது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது வேலூரில் தாமரை மலர்ந்துருச்சு அப்படின்னா அதை ஒரு வேலூர்காரனா எனக்கு அவமானம். வேலூர் மக்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறோம், அப்பாவியா மோடி 1 லட்சம் கொடுக்குறாருன்னு ஏமாந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு சொல்கிறோம், இது விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டம் கொண்டு வந்து 6 மாதத்துக்கிட்ட ஆகுது. இந்த திட்டம் இந்த தேர்தலோட முடிவடை போகிறதில்ல. 2028 வரைக்கும் இந்த திட்டம் இருக்குது. இன்னும் 4 வருஷம் இந்த திட்டம் இருக்குது. நீங்கள் போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு ரேஷன் கார்டை வச்சு அப்ளை பண்ணிட்டு வந்தோடனே மோடி 1 லட்சம் கொடுத்துட மாட்டார். இதில் சில தொழில்களை பட்டியல் பண்ணியிருக்காங்க. அதாவது துணி துவைக்கிறவங்க, மண்பானை செய்கிறவங்க, கூட பின்றவங்க, மேஸ்திரி வேலை செய்கிறவங்க, டைலர் வேலை செய்கிறவங்க, நகை கொள்ளர் பொற்கொள்ளர் வேலை செய்கிறவங்க, இரும்பு கொள்ளர் வேலை செய்கிறவங்க, ஆசாரி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பல லிஸ்ட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா. இந்த வேலை செய்கிறவங்கள அவங்க வீட்டு பிள்ளைகள் 18 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு பசங்களுக்கு 1 லட்ச ரூபாய் வட்டி இல்லாத கடன் முதல்ல கொடுப்பாங்க. அந்த வட்டி இல்லாத கடனை வச்சு அவங்க தொழிலை அவங்க மேம்படுத்தலாம். அதுக்கப்புறம் 2 லட்ச ரூபாய் 5% வட்டியோட அவங்க கொடுப்பாங்க. 2 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் தராங்க. 1 லட்ச ரூபாய் வட்டி இல்லாத கடன், 2 லட்ச ரூபாய் 5% வட்டியுள்ள கடன். இதுதான் இந்த திட்டம். இது ஏதோ மோடி சும்மா 1 லட்ச ரூபாவை கொடுத்துட்டு அவர் ஆட்சிக்கு வந்ததுனே தள்ளுபடி பண்ணுற திட்டம் கிடையாது. அது கடன் கொடுத்து தொழில் பண்ணுற திட்டமாக கூட இருக்கட்டும், நல்லது தானே. கடன் வட்டி இல்லாமல் தராங்க, நாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா, திடீர்னு நான் நினச்சா போய் ஒரு மண்பானை வேலை செய்கிறவங்கள 4 பேரை வச்சு வேலை செஞ்சு அதை தொழிலை முன்னேற்ற முடியாது. திடீர்னு நான் நினச்சா போயிட்டு ஒரு டைலரிங் வேலையை கொஞ்சம் பெருசாக பண்ணலாம், பெரிய கடையை வச்சு பண்ணலான்னா பண்ண முடியாது. எனக்கு அப்பா ஆசாரியாக இருந்தால் நானும் அவரோட புள்ள ஆசாரி வேலை செய்யணுன்னா எனக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிருந்துச்சுன்னா அந்த வேலை செய்யறதுக்காக எனக்கு கடன் உதவி. எங்கள் அப்பா மண்பானை பருப்பு சட்டி செஞ்சுட்டு இருந்தாருன்னா நானும் அதே மண்பானை பருப்பு சட்டி செய்கிறேன்னா எனக்கு கடன் உதவி. இப்படி பரம்பரையாக செஞ்சிட்டு இருக்கிற தொழிலை நீயும் போய் செய்கிற அப்படின்னா உனக்கு கடன் உதவி. நீ போய் வேற ஏதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்குற, அரசாங்கம் கொடுக்குற தொகையை வச்சு நான் ஆரம்பித்து எதனா ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னா கிடையாது. இதுக்கு காரணம் நீ படிக்கக்கூடாது, உன் அப்பா அம்மா செய்கிற வேலையே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கணும், குலத்தொழிலே நீ இருந்துக்கணும். அதை நான் டைரக்டாக குலத்தொழில் செய்யலாம் வாங்கன்னா நீங்கள் சந்தேகப்படுவீங்க எங்களை. ஸோ இந்த மாதிரி தலையை சுற்றி வளைச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. இதை நீங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மோடி அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வந்துச்சு. குழந்தை தொழிலாளி சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. குழந்தை தொழிலாளி சட்டம் என்னன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். 18 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்க சைல்டு லேபர் ஆக்டுக்குள்ளே வருவாங்க. அது தடை செய்யப்பட்டிருந்துச்சு. ஆனால் இந்த மோடி அரசாங்கம் அதில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்துச்சு. என்ன திருத்தம் அப்படின்னா, அப்பா மண்பானை செய்கிறாரு, புள்ளையும் போயிட்டு மண்பானை செய்கிறான் அப்படின்னா அது குழந்தை தொழிலாளர் சட்டத்தில் வராது. அவன் கூடவே அவங்க அப்பா கூடவே வேலை செஞ்சுட்டு வரலாம். அதனால அவங்க அப்பாவை நீ ஏன் குழந்தை தொழிலாக்கிட்ட உன் பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு தண்டிக்க மாட்டாங்க. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் பொருத்தி பார்க்கணும். அவனுங்க ஏதோ திடீர்னு மக்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிடல. இதை முதல்ல ஒரு திட்டம் போட்டு திருத்தம் கொண்டு வந்து அங்கே அவனை தொழிலாளியாக மாற்றிட்டு அங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து மண்பானையே செஞ்சுக்கிட்டு இருக்கணும், டைலரிங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்தாப்பா தம்பி உனக்கு ஒரு 3 லட்ச ரூபா தரேன், முதல்ல ஒரு 1 லட்ச ரூபா வட்டி இல்லாமல் தரேன், நீ கொஞ்சம் கடை வச்சு அதை அப்படி இப்படி கொஞ்சம் டெவலப் பண்ண, கூட 2 லட்ச ரூபா தரேன், ஒரு 5% கடன் வட்டி சேர்த்து கட்டிடு அப்படிங்கிற சூழ்ச்சி பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. நீங்கள்லாம் சூத்திர பசங்க படிக்கக்கூடாது,
நீங்கள் உங்கள் குலத்தொழிலே போய் பண்ணுங்களா அப்படின்றதுக்கான கொண்டு வந்த திட்டம் தான் இது. நம்ம உஷாராக இருக்கணும். விஸ்வகர்மா திட்டம் அப்படிங்கிறது ஒரு மோசடியான குலக்கல்வி திட்டம். நம்ம வீட்டு பசங்களை படிக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்த ஒரு திட்டம். குழந்தை தொழிலாளிகளை உருவாக்குற திட்டம், நம்மளை ஏமாத்துற திட்டம். திமுக இதை எதிர்த்து களமாடுதோ இல்லையோ, திமுக இதை எதிர்த்து கேள்வி கேட்குதோ இல்லையோ, நாம பிஜேபி எதிர்த்து களமாடணும். நாம பிஜேபியை எதிர்க்கணும். பிஜேபியை நம்ம மண்ணில் கால் ஊன்ற விடக்கூடாது. வேலூர் மக்கள் விழிப்போடு இருக்கணும். பிஜேபிக்கு தக்க பதிலடி கொடுக்கணும். ஏசிஎஸ் சண்முகம் கண் புரை ஆப்ரேஷன் பண்ணுறதோ, வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறதோ எல்லாமே நமக்கு தூண்டில் வீசுறாருன்னு அர்த்தம். நாம் தூண்டில் சிக்கிற மீன்கள் இல்லை அப்படிங்கிறத ஏசிஎஸ் சண்முகத்துக்கும் பாஜகவுக்கும் நிரூபிக்கணும். வேலூர் மக்கள் அதை நிரூபிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.